வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த விருது கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளுக்கு கிடைத்த மரியாதை என்றும் வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனுக்கான பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் என்று தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வரும் 23ஆம் தேதி முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவு பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் சிபிடிசி என்னும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய திட்டத்தின் கீழ் ஆதார் அங்கீகாரம் மூலம் டிஜிட்டல் வாலெட் உருவாக்கிக் கொள்ள இன்று நெட்டப்பாக்கம், ஏம்பலம் மற்றும் மணவெளி பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இதர பகுதிகளிலும் கட்டம் கட்டமாக இதேபோன்று முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. ஐபிஎல் T20 கிரிக்கெட்டில் நேற்று இரவு கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.